மந்திரிமாரே எந்த தேவையானை மந்திரிமார் அன்பாய் பார்க்க வேண்டும். அடைய சொந்தமுள்ள கனியாலை மந்திரியார் என சொபத்தாக நான் பார்க்க வேண்டும். என் தேவி கலாவதியை நான் பார்ப்பதாக உன்னிடத்தில் சொன்ன அல்லவா? என்னது? என் மனைவிய அழைத்து வர சொன்ன அல்லவா? அழைத்து வந்தாயா? அழைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க. எங்க நம்ம வீடு அப்படியே கடக்காலோட வந்து நிக்குதுங்க. என்னடா நிக்குது? இல்லைங்க யாடா கூடமா பேசக்கூடாது. இன்னுமேட்டு பேசவே மாட்டேங்க. என் மனைவியை பார்க்கலாம் அல்லவா? ஐயா சுவாமி மன்னவா, இந்த மாதிரி கண்ணு தெரியாவே நெப்பு கட்ட புதியாவே தெரியுறான். என்ன செய் மன்னவரே உலக போற்று நாயகரே, என்ன செய் மன்னவரே உலக போற்று நாயகரே. அப்படியாகட்டும். உன்னாசை நானும் கொண்டே என்னாசை நீயும் கொண்டே. அப்படிங்க மனம் ஆடினே என் பாசமுள்ளே மன்னவரே. என்னடி எங்கடி பாலம் பண்ணிட்டு இருக்கிற? எங்க உனக்கு இந்நேரத்துல ஒண்ணு கண்ணு தெரியலடி. உங்க காலில் விழுந்து எப்படி ஒரு நமஸ்காரம் பண்றேன் பாருங்க. இந்த பொம்பளை கேளுங்க, இந்த கண்ணாடி போட்டுருக்கிறவள யார கேட்கணும்? எங்கடா பாலம் பண்ணிடுற? என் பொண்டாட்டிக்கு முன்னி எங்கடா வந்து நிக்கிறேன்? இல்லைங்க சாமி, இப்பயா உங்க பொண்டாட்டி வந்து உங்க பாதத்தை பண்ணிச்சு. நான் அம்மா பிறந்த இடத்த கூப்பிட்டு இருந்தேன். அம்மா பிறந்த இடம் எந்த இடம்டா? என்னாடி போய் அந்த விவரமா கேட்டுட்டு இருக்க? வாடிங்க கலாவதி. பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக போட்டு செய்கின்றேன். சரி, என்னை ஆசீர்வதியுங்கள் மன்னா. ஆகட்டும். அடி பகவதைத்தான் பண்டிதம் கலாவதி.
பாசமான கலாவதி தேவி அடியும் பாதமடைத்தான் பண்ணிட்டேன் அடி வந்தோடையத்தான் பண்ணிட்டேன் பத்தவர தன்னருட தேவி அடி வந்திருப்பேன் பண்ணிகளே இந்த அகில உலகத்தில் என்னது ஏய், என்னடா சரி, இந்த வறண்ட உலகத்தில மதுராபுரி பட்டணத்துல இன்னும் நீடோடி காலமா மன்னவா நீ சுகமா வாழ்ந்தாலும் அப்படி இருந்தாலும் ஆ, மன்னவா தேவி இன்ற பாரா சபைகளிலே ஆ. அழைத்தது ஒரு காரணம் என்ன மன்னா சொல்லட்டுமா சொல்லுங்கள் ஆ, மன்னா அது சொல்லப்படா வல்லையோடி நவந்து வர்றா திருப்பண செல்லு திருப்பண்டா நவர்றா அது சோறுதோடி எங்கேயுள்ள அது என்ன பாவம் நான் செய்தோம் நான் யாருக்கு என்ன செய்தானோ ரெண்டு நம்பர் வச்சிருக்கீங்களா எப்படி இது வீடியோ அது குலைய குறைத்தோமா நம்ம குறபடி அழகோமா சிரிப்பா இருக்கிற மாதிரி இது ஆமா ரஜினா பெண்ணு மன்னா தென் மதுராபுரி பட்டணத்துல உண்மைதான் கூலியை குறைத்தோமா குறப்படி அளந்தோமா இல்லை யாருக்கு என்ன தீவனம் செய்தோம் நம்ம நாட்டை தேடி வந்தவருக்கு உடனே சாதம் என்று கேட்காதவே அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பையே உண்மைதான் மன்னா 7 வருட காலமாக பிள்ளைகளே நமக்கு இல்லை மந்திரியாரை மகாராஜா மந்திரியாரை ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர்கள் மீண்டும் வர போறது இல்லை. அது மாதிரி இத்தனை வருஷமா புள்ள இல்லாத இருக்கிறீங்க ஆ. உங்களுக்கு யாரும் அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல இல்ல. நீங்க பயப்படாதீங்க மகாராஜா மந்திரியாரை இன்னைக்கு நீ சொல்ல வந்திருக்கிறியா அண்ணா நான் என்ன சொல்றேன் இது பாரு
நான் என்ன சொல்ல தேவையா முண்டை நான் சொல்றது அழுதுட்டு இருக்க ஏன்டா அப்படி சொல்ற என்ன சொல்றேன்னா ஒரு ஆம்பளைங்களை பார்த்தாலும் அண்ணனை பார்த்தாலும் மாமனை பார்த்தாலும் மாமா நல்லா இருக்கிறியா மாமா நல்லா இருக்கிறேன்னா அவங்கள்ட்ட ஒண்ணு இருக்காது. அப்படியே ஆம்பளை கண்டா இப்படி இப்படிங்கிற அளவுக்கு போற அவர்கிட்ட 52 குடி கெடுப்பாளுவ 7 ஊருக்கு போறிய புள்ள வாங்க தெரியாது தேவையா முண்டை. நான் என் பிரச்சனைக்கு மட்டும்தான்டா போவேன். இங்க கேமராவில தான் இப்படி பிரச்சனைக்கு மட்டுங்கிற அங்க 3 நாள் உனக்கு கை காட்டி நிக்கிறானுவ. ஆமா வர சொல்லி இருக்கேன் மகாராஜா மந்திரியாரே பிள்ளை இல்லாம நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப நாளா புள்ள இல்லாத அழுதுகிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிக்கு அந்த பரமகடவுள் தான் புள்ள கொடுத்தாரு. பரமக்கடவுளுக்கு புள்ள உனக்கு கொடுத்தாரா? என் பொண்டாட்டிக்கு அந்த பரமசிவம் இருக்கிறாரு. அந்த பரமசிவம் தான் புள்ள கொடுத்தாரு. எப்படிடா கொடுத்தாரு? அப்படி கேளுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போறது பழக்க வழக்கம். சரி திருவண்ணாமலை கிரிவலம் போறது பழக்க வழக்கம். இன்னைக்கு உலக நாட்டுல இருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. 3 மாசம் யார் தொடர்ச்சியா போறாங்களோ அவங்க நினைச்ச காரியம் நிறைவேறும். மாசம் எல்லாருமே போறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா போறாங்கன்னா நிறைவேறும். ஆனா நீ போனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி 2 மாசம் போயிட்டு மகாராஜா 3வது மாசம் போக முடியல. கழுத்துக்கே கட்சி வந்தாலும் கடவுளை பார்க்காத இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தாரு அந்த பரமசிவன். ஏ அப்பா அண்ணாமலையார் பார்த்தாரு நம்ம பக்தனை இவ்வளவு சோதனை பண்ணி இவன் நம்மளுக்கு சுத்தி வரானே இவன் கேட்கிற வரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் கோயிலை சுத்திட்டு இருக்கிறேன். நான் அங்க இருக்கிற அவர் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாடி பிள்ளை கொடுத்துட்டாரு. மந்திரியாரே அந்த மாதிரி இப்ப நீங்க போய் சிவனை வேண்டீங்கன்னா அந்த சிவன் வந்து உங்க பொண்டாடி முதலாக சிவனை நான் தோத்திரம் செய்கின்றேன். பத்தினியாக விலகக்கூடிய நான் தோத்திரம் செய்கின்றேன். பிறகு என்னுடைய பரம கடவுள் செய்வார். என்ன சொல்றது கேள பரம கடவுளை நீ முன்ன தோத்திரம் செய்யாத புள்ள இல்லாத வசத்துக்கு அவரு நான் தாட வயிற்றுல சுமக்க போறேன். நீயா சுமக்க போற? மந்திரியாரே உலகம் படியலைக்கும் பரமநாதரை தியானம் செய்ய வேண்டும். ஆமாங்க நாங்க செய்து வருகின்றோம். அன்னவரையே அல்லும் பகலுமாக ராவும் பகலாக ஆண்டவரையே தியானம் செய்து உங்க கூட இருக்கிற நானும் நீ பாடா குளிச்சியா குளிக்கலையாடா 3 மாசம் ஆகுது. சங்கரா சதாசிவா அடியவனுக்கு இடியவராக இன்னார வேளையிலே பரமக்கடவுளாக சங்கரா விளங்கி வரக்கூடிய எங்களுக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி. பரமக்கடவுளே கொடுத்துருவாருங்க. அப்படியா? ஆகட்டும். இப்படியாக சமுத்திர பாண்டியனோ கலாவதியோ குழந்தை இல்லாமல் இருக்க கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய முத்தன் பிடித்த சிவபெருமானை கோரி தவங்கள் செய்ய பக்தனுடைய பத்துக்கு மெச்சி வரங்கள் கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் தருப்பார்.